தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, புவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 218வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்க்கின்ற நண்பர்களுக்கும் தொடர்ந்து பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் என நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். காளி ஸ்தோத்திரத்தில் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த பாரதியினுடைய பக்தி பாடல்கள் என்ற வரிசையிலே உள்ள போய் பார்த்தா அத்தனை பக்தி பாடல்களிலும் பாரதி பக்தியிலே ஆரம்பித்து அவன் நாட்டினுடைய தேச பக்தியிலே கொண்டு முடிக்கிறான். இதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த திருப்பு முனை ஒவ்வொரு பாடல்களிலும் இருக்கிறது. நம்ம இங்க பார்க்கும்போது ஒரு 3 விருத்தங்களை பார்த்தோம். அதுல யாதுமாகி நின்றாய், அடுத்து எந்த நாளும் நின்மேல் தாயே இசைகள் பாடி வாழ்வேன், அதை பார்த்தோம். இது அடுத்து சொன்னா கர்மயோகம்னு ஆரம்பிச்சோம். இப்ப பார்க்கக்கூடிய பாடல் கர்மயோகம். பார்த்துடலாம், ஒரு நிமிஷம் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு நம்ம வில் கோ வித் த கண்டினியூட்டி ஆஃப் திஸ். இந்த பாடல்ல இருக்கக்கூடிய சொற்கள், அந்த சொற்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மிக அளப்பரியதாக இருக்கிறது. ஏன்னா அது சொல்ல வரக்கூடிய விஷயத்தை மிக தெளிவாகவும் பாரதி தனக்குத்தானே வகுத்து கொண்ட பாதையில் அவன் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து அவன் பயணம் செய்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது. பார்க்கலாம். இந்த நான் ஐ வில் ரீட் இட் ஃப்ரம் த புக். இதுக்கு முன்னாடி சார், யாதுமாகி நின்றாய், அதுல இருந்து இந்த 2 தான் பார்த்திருக்கோம். இதை பார்த்து படிச்சுடுறேன். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நின்றன் செயல்கள் அன்று இல்லை, போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கையெல்லாம், ஆதிசக்தி தாயே என் மீது அருள் புரிந்து காப்பாய், எந்த நாளும் நின்மேல் தாயே இசைகள் பாடி வாழ்வேன், கந்தனை பயந்தாய் தாயே கருணை வெள்ளமானாய், மந்த மாருதத்தில் வானில் மலையின் உச்சி மீதில், சிந்தை எங்கு செல்லும் அங்குன் செம்மை தோன்றுமன்றே. இது இந்த 2 பார்த்தோம். இப்போ 3வது அடுத்த பாருங்க, ஸ்க்ரால். இதுல சுந்தரராஜன் அவர்கள் 3 என்று சொன்னது காரணம்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஒன்றை பார்த்தோம். போன காளி பாட்டில் உள்ள பார்த்துட்டு இதை முதல் 2 பார்த்தோம். இப்போ கர்மயோகம் என்று ஆரம்பிக்கிறோம். கர்மயோகம் மென்றேன்னு இருக்குது. கர்மயோகம் ஒன்றே, கர்மயோகம் என்றே நல்லது. கர்மயோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம், தர்ம நீதி சிறிதும் இங்கே தவறல் என்பது அன்றி அல்ல இன்றி, மர்மமான பொருளாம் நின்றன் மலரடிக்கண் நெஞ்சம், செம்மையுற்று நாளும் சேர்ந்தே தேசு கூட வேண்டும். இங்கதான் கொண்டு நிறுத்திருக்கோம் போன முறை பார்க்கும்போது. இதுல இந்த கர்மயோகம் என்று பாரதி ஆரம்பிக்கிறாங்க. என்ன டிஃபரன்ஸ்? இல்லை, போன முறை சொன்ன பஞ்சபூதங்களை வைத்துக்கொண்டு பாரதி பாடுகிறார். இந்த பாட்டுல கர்மயோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம் என்பதை எடுத்துக்கலாம்.
கர்மயோகம் மட்டும்தான் உலகத்தை காக்கும் என்று சொல்கிறான். நண்பர்களே, பாரதி வேதத்தை மிக நன்றாக அறிந்தவன், உபநிடதங்களை படித்தவன், சாஸ்திர சம்பிரதாயங்கள் அறிந்தவன், பூஜை புனஸ்காரங்கள் புரிந்தவன். அவன் வடமொழியிலும் படித்திருக்கிறான், தமிழிலும் படித்திருக்கிறான். இந்த பின்னணியிலே பாரதியை பார்க்கும்பொழுது பாரதி தன்னுடைய ஆன்மீகத்தை கொண்டு அரசியலிலே சேர்க்கிறார். நீங்க பேரலா பாத்தீங்கன்னா இதையே செய்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர்தான் முதல்ல செய்கிறார். இந்த நாட்டில இருக்கக்கூடிய மக்கள் தலையெடுத்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயம். நீங்க கவனமா கேட்கணும். நம்ம நாட்டினுடைய வரலாற்றை பார்க்கும்பொழுது சுவாமி விவேகானந்தர் ஏன் அப்படி சொன்னார்? அதுக்கு என்ன அந்த 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 அதுக்கு என்ன ஒரு ஒரு இது இருக்கிறது, வலிமை இருக்கிறது. சில சொல்லுவா வலிமை என்று சொல்லுவார். ஏகேவி சார் பார்த்தா எப்பவுமே எனக்கு ராமாயணம் ஞாபகம் வந்துடும். உதாரணம் சொல்றதுக்கு, அதுவும் இன்னைக்கு பேசும்போது நம்ம சுவாமி சிவானந்தர் பத்தி பேசிட்டு இருந்தோம். சிவானந்த சுவாமிகள் சின்ன சின்ன கதைகள்லாம் சொல்றார். அவர் சொன்ன ஒரு கதை, இது முதல்ல யார் சொன்னா தெரியாது, ஆனா அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இப்போ அந்த பழைய நினைவுகளை நம்ம முதல்ல பேசி கொண்டிருந்த போது அந்த சிவானந்தர் பெயர் வந்ததுனால நினைவுக்கு வருகிறது. அவர் சொன்னார், வானரங்கள் எல்லாம் சேதுபந்தனத்திலே ஈடுபட்டிருக்கின்றன. அந்த பாலத்தை கட்டி கொண்டிருக்கின்ற எல்லாம் ஒரு கல்லை தூக்கி போடுறது. பெரிய பெரிய பாறாங்கற்களாக எடுத்து ஓடி போய் அந்த வானரங்கள் அதை எடுத்து கடலில் கொண்டு போடுகிறது. அப்படி போட்டா அந்த அந்த கடல்ல போடக்கூடிய கற்கள் அங்குமிங்கும் போகாமல் ஒரே இடத்துல நிற்கிறது. அது ஏன்னா அது கடல்ல போயிட்டு அப்புறம் பாலம் எப்படி கட்டுறது, போடுறது. இதை பார்த்து கொண்டிருக்கிறார் ராமர். ஆஹா, இது போல இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதே பார்த்து அப்ரிஷியேட் பண்ணு, தானும் ஒன்றை போடலாம் என்று சொல்லி ராமன் ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை கடலில் போடுகிறார். அந்த கடல்ல போட்டா அந்த கல்லு நிக்கல, அது அடிச்சுன்னு போறது. சிவானந்தர் சொல்றாரு. அது உடனே பார்த்தாரா ராமர். அவர் சொல்ற அதே பாணியில சொல்றேன். அதை பார்த்தாரா ராமர். பார்த்துட்டு என்ன பண்றது தெரியல, யாராவது தன்னை பார்க்கறாளான்னு தெரியும் பார்த்தாராம். பார்த்தா ஆஞ்சநேயர் நின்று இருக்கார். ஏன்னா பார்த்துட்டியான்னு கேட்டார். அவன் நீங்க அந்த கல்லை எடுத்ததையும் பார்த்தேன், அந்த கல்லை போட்டதையும் பார்த்தேன், அந்த கல்லு நகர்றதையும் பார்த்தேன், யாராவது பார்க்கறாளான்னு நீங்க பார்த்ததையும் நான் பார்த்துட்டேன் சுவாமி அப்படின்னாராம் ஆஞ்சநேயர். அவர் சொல்றது என்னுடைய கற்பனை இல்லை, பெரியவா சொல்றது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல பகிர்ந்துக்கிறேன். அப்ப அவர் சொன்னாராம், உங்களுக்கு தெரியாதல்ல, உங்கள் மூலமாக அறிவு பெற்ற நான் இந்த விஷயத்தை சொல்றேன். நாங்கள் எல்லாம் போடும்போது அப்படின்னு சொல்ல அவரே ஒரு இடத்து போட்டாரா, ராமா என்ற நாமத்தை சொல்லி போட்டாராம். ஆனா அதுல சிவானந்தர் அவர்கள் சொல்லக்கூடிய அருமையான விஷயம், ராமன் என்ற அந்த உருவம் கடவுளுக்கு இணையாக சேர்ந்தது. ராமருடைய உருவம் இருக்கிறதே அது அவதாரம், கடவுளுடைய உருவமாக ராமன் வந்திருக்கிறான். ஆனால் ராம பக்திக்கு உதாரணமாக இந்த நாட்டிலே நிலைத்திருப்பது ராமநாமம் என்று சொன்னார். அதனால ராம நாமத்தினுடைய பெருமை பற்றி எத்தனை பேர், சுவாமி ஹரிதாஸ்லாம் பேசும்போது இதை பற்றி மணிக்கணக்காக பேசியிருக்கிறார்கள். அதே போல இந்த நாட்டிலே ஆழ்ந்து பரவி இருக்கக்கூடிய ராமன் இருக்கிறானே, ஏன் இப்ப ராமாயணம் இந்த ராமனை சொன்னாலும் கூட இங்க சொல்ல ராமரை கம்பனா இன்ட்ரோடியூஸ் பண்ணா இங்க தென்னகத்துல கம்பன் மேன்மைப்படுத்தி கொண்டு சேர்த்தான். அதுக்கு முன்னாலேயே ராமன் இருக்கிறான். நீங்க எத்தனை ராமன் சங்க காலத்துல இருந்து இருக்கிறார் ராமன். ஆகவே இந்த பின்னணியில இது இந்த நாட்டில் பார்க்கும்பொழுது மற்ற எந்த நாடுகளை பற்றி பார்க்கும்பொழுதும் உடலுடைய பின்னணி, ஜெனட்டிக் ரேஸ், ஒரு ரேஸ்னை பார்க்கும்போது மிக வலிமை கொண்ட மனிதர்கள் வாழக்கூடிய, ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட், ரொம்ப பலவான்களா இருக்கக்கூடியவர்கள்லாம் ஆப்பிரிக்க கண்டத்தை சேர்ந்தவர்கள், ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவர்கள், மோஸ்ட்லி ஏசியா கண்டம். அதுபோல இந்தியாவை பார்க்கும்போது இங்க என்றுமே உடல் வலிவு என்பது ஓரளவு தான் இருக்கும். ஆனா கோடிக்கணக்கான இருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கு உடல் வலிவு இல்லை என்று சொன்னாலும் ஆன்ம பலம் இருந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவர்கள் சுவாமி விவேகானந்தர் போன்றவர்கள். அந்த ஆன்ம பலம் தான் எந்த காலத்திலும் இந்த நாட்டிலே அரசர்கள் தான் மேல, திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனே என்பது ஆழ்வார் வாக்கு. அப்படி அரசர்கள் இருந்தாலும் கூட இந்த நாட்டிலே பெருமதிப்பு பெற்றவர்கள் ரிஷிகள். இந்த நாட்டில் யாரு ஆள வேண்டும் என்று சொன்னக்கூடிய ரிஷிகள்.
நீங்க அந்த ராமாயணத்திலே பார்த்தா கூட வரக்கூடிய ரிஷிகளை எல்லாம் பத்தி எடுத்து பார்த்தா, ஒரு வசிஷ்டர் ஆகட்டும், ஒரு விஸ்வாமித்திரர் ஆகட்டும், சதானந்தர் போன்றவர்கள், இப்படி பலவிதமான ரிஷிகளை பற்றி ராமாயணம் பேசுகிறதே, அவர்களெல்லாம் ஆட்சியில இப்படி பிரகதாரண்ய உபநிஷத்துல பார்க்கலாம் நீங்க. இப்படி ஒவ்வொரு பார்க்கும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் வளர்ச்சி பெற்ற ஆன்மீகம், இந்த நாட்டுக்கு ஏதாவது வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தினால் தான் வர வேண்டும் என்பதை விவேகானந்தர் வலியுறுத்தி சொன்னார். அது மட்டுமல்ல, என்கிட்ட ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை இருக்கிறது. அந்த ஆய்வு கட்டுரையிலே பாரதி ரெண்டு விஷயத்தை பேசுகிறான். முதல்ல காந்தியை பற்றி கூட மகாத்மா காந்தி பஞ்சகம் எழுதுகிறான். ஒரு நீங்க பாருங்க, அதாவது போக்கு அந்த அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது காங்கிரஸ் வரக்கூடிய நேரம், அப்போ வெவ்வேறு காங்கிரஸ் மகாசபைக்கு இந்த இதுக்கெல்லாம் அந்த பாரதியும் போகிறான். அப்போ திலகர் கட்சி கோகலை கட்சி என்று விரிகிறது. திலகருடைய கட்சி, திலகர் கட்சி தான் பாரதி. இப்ப யார் கட்சி காந்தி என்று கேட்டா காந்தி திலகர் கட்சியும் கிடையாது, கோகலை கட்சியும் கிடையாது. அதுதான் வரலாறு. ஆனா திலகரை குருவாக ஏற்றுக்கொண்டவன் மகாத்மா காந்தி பஞ்சகம் பாடுகிறான். அந்த மகாத்மா காந்தி பஞ்சகத்துல ஒரு இடம் இருக்கிறது. இதை பார்க்கும்பொழுது இந்த அரசியலை ஆன்மீகத்திலே கொண்டு சேர்த்தார் காந்தி என்பதை பாரதி உறுதி செய்கிறார். எப்படி உறுதி செய்கிறார்? அந்த பாட்டுல பாடுறார் காந்தி பஞ்சகத்துல, தன்னுயிர் போலே தனக்கு அழிவென்னும் பிறனுயிர் தன்னையும் கணித்தல். தன்னுயிர் போலே தனக்கு அழிவு என்னும் பிறனுயிர் தன்னையும் கணித்தல். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, சரியா கவனிக்கணும் நீங்க. அதாவது இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. உங்களுக்கு நன்மை பண்றவனுக்கு ஒரு நன்மை நீங்கள் திருப்பி செய்வது என்பது ரொம்ப சாதாரணம். ஆனா உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறவன், பாரதி தான் தன்னுயிர் போலே தனக்கு அழிவென்னும் பிறருயிர் தன்னையும் கணித்தல். தின்ன வரும் புலி தன்னையும் ஆங்கொரு தெய்வம் என்று கருத வேண்டும், அன்னை என கருத வேண்டும் என்று பாரதி எழுதுகிறானே. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே, பகைவனுக்கு அருள்வாய், புகை நடுவினில் தீ இருப்பதை புரிந்து கொண்டோமே நன்னெஞ்சே என்று நல்ல நெஞ்சத்துக்கு பேசுகிறான். நான் சொல்வதுண்டு, ஏன் நன்னெஞ்சே என்று எழுதினான் என்றால், இந்த நல்ல வார்த்தைகளை எந்த நெஞ்சங்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கின்றனோ எல்லாம் நல்ல நெஞ்சங்கள் தான். இல்லைன்னா ராமனுடைய அம்பு போன வேகத்துக்கு கம்மன் சொல்லுவான், சொல்லோக்கும் சுடுசரம் போல கல்லா பொல்லோருக்கும் நல்லோர் சொன்ன உரையென போயிட்டு இந்த காதுலேருந்து வாங்கி அந்த காதுல போயிடும். இவனுக்கெல்லாம் பேசக்கூடாது, நன்னெஞ்சே என்று சொல்கிறான். அப்போ மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம், கடவுளின் மக்கள் என்று உணர்தல். இன்ன மெய் ஞானத்து துணிவினை மற்றாங்கு இழிபடு போர் கொலை தண்டம் பின்னியே கிடக்கும் அரசியல் அதனில் பிணித்திட துணிந்தனை பெருமான். எப்படிப்பட்ட காட்சி தெரிகிறது? இழிபடு போர், கொலை, தண்டம்னா தண்டனைகள். அதாவது ஒருவரை ஒருவர் துன்புறுத்தி அதிலே இன்பம் காணக்கூடிய நிலை. பின்னியே கிடக்கும் அரசியல் அதனை, அதாவது வன்முறையை அடிப்படையாக கொண்ட அரசியலிலே நீ என்ன செய்தாய்? தன்னுயிர் போலே தனக்கு அழிவென்னும் பிறன் உயிர் தன்னையும் கணித்தல். எம்பதி டு another life, whether he is your enemy or your friend or foe. சொல்றானே, அந்த ரெண்டுத்துக்கும் ஒரே நிலை. இது எது கொடுத்தது என்று சொன்னால் ஆன்மீகம் கொடுக்கிறது. மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம். அப்போ இந்த விஷயத்தை பாரதி காந்தியினுடைய இந்த ஆஸ்பெக்ட தான் புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்ல, பாரதி மனம் குறித்த ஒரு தத்துவ ஆய்வை பார்க்கிறார் பாரதி. அதாவது இதுக்கெல்லாம் பின்னணி இருக்கிறது. சாதாரணமா பாரதி ஒரு காளி பாட்டையோ சக்தி பாட்டையோ எழுதி அதை பாப்புலரைஸ் பண்ணோம், நீங்கள்லாம் காளி பக்தராக மாற வேண்டும் என்று பாரதி எழுதல. இல்ல தனக்குத்தானே அது எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்லி அவன் தனக்குத்தானே எதுவும் கேட்கல. என்ன செய்கிறான்?
குண்டலினி யோக தத்துவம் அறிந்தவன் பாரதி. பதஞ்சலி சமாதி யோகத்துக்கு எழுதியிருக்கிறான். பாரதி பல யோகத்தை படித்திருக்கிறான். குண்டலினி யோகம் என்ன செய்கிறான்? குண்டலினி யோக தத்துவத்தை தேசிய உணர்வு எழுச்சிக்கு பாலபாரதா என்கின்ற ஆங்கில மாத இதழிலே விளக்கம் அளிக்கிறான் பாரதி. பாலபாரதா கொஞ்ச காலம் நடந்த இதழ், அதுக்கு ஆசிரியரா இருந்தார். அதுல பாலபாரதத்துல அவர் எழுதுகிறார், இந்த ஆங்கில செய்தி பத்திரிகை, அதாவது 1906 நவம்பர்ல இருந்து வெளில வருது. 1906 அப்போ பாரதி இஸ் வெரி மச் இன் சென்னை. அவன் பாண்டிச்சேரிக்கு போவதுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய நிலை இது. 1909 10 தான் பாரதி புதுச்சேரிக்கு நகர்கிறான். அப்போ 1906 நவம்பர் 3 சென்னையிலிருந்து வெளிவந்தது. அதுல இருந்து பாரதியார் ஆசிரியர் இருக்கிறார். இந்த முதல் மாத இதழாக பாலபாரதா என்ற பெயரில் வெளிவந்த இதிலே தேசிய தர்ம லட்சியங்களையும் தேசிய உணர்வையும் இளைய பாரதத்தினர் உண்மையாக புரிந்து கொள்ள பாடுபட வேண்டும் என்பதையே தனக்கு கொள்கையாக வைத்தார். அது மட்டுமல்ல, தேசிய வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வேதாந்த சிந்தனையும் லட்சியமும் மேவிட சாதனை புரிந்திட தாய்நாட்டுக்கு உதவுவோம். திஸ் இஸ் த ட்ரூ பாரதி. இன்று தினம் பாரதியை பற்றி பேசக்கூடிய பெருமக்கள் எத்தனை பேர் பேசுகிறார்கள்? அரசியல் மேடையிலே சும்மா அடித்து விடுகிறார்கள். எல்லாம் ஒரு செகுலர் ஐடியா, எவ்ரிதிங் இஸ் தேர். ஐ எம் நாட் கோயிங் டு த பாலிடிக்ஸ், பட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கல்லிங் அவுட், பிரிங்கிங் அவுட், முத்து குளிப்பது போல நமது நாட்டினுடைய அருமையான வேதாந்த கருத்துக்களிலும் பண்பாட்டு செல்வங்களிலும் உள்ளே புகுந்து அந்த முத்துக்களையும் ரத்தினங்களையும் வெளியே எடுத்து அவை இந்த நாட்டினுடைய அரசியலுக்கும் நாட்டு வளர்ச்சிக்கும் உதவும் என்பதை புரிந்து கொண்டவன் பாரதி. எனவே எழுதுகிறான், இது சில ஆண்டுகளுக்கு முன்பு சுவாமி விவேகானந்தர் தத்துவ உலகில் அமரத்துவம் வாய்ந்த தமது வேதாந்த சமய சிந்தனைகளை இதன் மூலம் கொடுத்துள்ளார். அவர் தான் சொன்னார். ஃபார் எக்ஸாம்பிள், விவேகானந்தருடைய வெரி பாப்புலர் லைன்ஸ் எழுமின் தமிழ்ல பண்ண அரைஸ் அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் என்ற ஆங்கிலத்திலும், எழுமின் விழுமின் லட்சியம் கைகொள்ளும் வரை நிற்காத சென்மின் என்று சொல்லக்கூடிய இந்த வரிகள் எல்லாம் கட்டோபனிஷத்திலிருந்து எடுக்கிறார் அவர். ஆகவே இதை பாரதி பார்க்கிறார். அது மட்டுமல்ல, இந்த பாலபாரதா அல்லது யங் இந்தியா என்ற இந்த பத்திரிகையில ஒரு வாசகம் இருந்தது, முத்திரை வாசகம் என்று சொல்வார்கள், த லோகோ. இடுப்பில் அரைத்துணியுடன் வீர இளைஞர் ஒரு கொடியை உயர்த்தி பிடித்துக் கொண்டது போல ஒரு படம். அந்த கொடிக்கு கீழே விவேகானந்தருடைய கொள்கைகள். இன்னொரு பக்கம் தாமரை பாதம் கூட, இது பாலபாரதால இருக்கிறது. அந்த பேசுமணியினுடைய ஆராய்ச்சியில் அவர் எழுதுகிறார், தாமரை பாதம் கொண்ட ஒரு குத்து விளக்கு. எப்படி அழகா இருக்கு. தாமரை பாதம் கொண்ட, தாமரை அடிப்பாகம் இல்ல, தாமரை பாதம் கொண்ட குத்து விளக்கு. அதில் நாகப்பாம்பு பின்னி பிணைந்துள்ளது. உச்சியில் ஒளிமயமான வட்டம். இதை சுற்றி மேல் பக்கத்தில் அன்பவுண்டட் லைட் ஆஃப் லிபரேஷன், ஆங்கிலத்தில் அன்பவுண்டட் லைட் ஆஃப் லிபரேஷன், அதாவது கட்டுக்கடங்காத சுதந்திர ஒளி லீ என்று ஆங்கிலத்திலும், குத்துவிளக்கின் அடியில் குண்டலினி ஆஃப் நேஷனல் கான்சியஸ்னஸ், தேசிய உணர்வான குண்டலினி என்று எழுதப்பட்டுள்ளது. மை காட், நான் படிச்சு அசந்து போயிட்டேன். குண்டலினி யோகா இஸ் அப்சல்யூட்லி ஸ்பிரிச்சுவல் அண்ட் இண்டிவிஜுவல். இட் இஸ் a yogic practice that is said to be given to individuals, and Bharati converts that into a national program. இன்னைக்கு அதனால தான் பல பேர் பயப்படுறாங்க. யோகா பண்ண சொன்னாலும் பயப்படுறாங்க. ஐயோ யோகா சொல்லிட்டாங்களே, என்ன போறது? யோகால ஓம்ங்கிற வார்த்தை அது தப்பு அப்படின்னு பயப்படுறான். பட் திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் வித் பாரதி. அண்ட் ஓப்பனாவே இலங்கையில ஒரு பெரிய தமிழறிஞர் நுவான் பேரு, நுவான் என்று பேர் அவருக்கு. அவர் எழுதிட்டார், பாரதி though he is talking about all secular aspect, Bharati is rooted into Vedanta and Hindu culture என்று தெளிவாக தன்னுடைய ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்கிறார். அப்போ தேசிய உணர்வான குண்டலினி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதுல? இந்த பாலபாரதால. அதுக்கு 1906 7 வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 9 மாதங்கள் நினைக்கிறேன், பாரதி பாலபாரதனுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். இந்த படம் ஆன்மீக தத்துவத்தை தேசிய எழுச்சி தத்துவமாக மாற்றி அமைக்கப்பட்டதை குறிக்கிறது. The spiritual concept has been transformed into a national program for liberation.
ஆன்ம விடுதலையை நாட்டு விடுதலையாக மாற்றினவர் பாரதி. இதைத்தான் நம்ம காளி பாடல்ல அவர் சொல்லக்கூடிய வரிகளை கொண்டு நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அதாவது பாரதி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சித்து வேலை பண்ணியிருக்கான். ஒன்னா ரெண்டா நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஒரு அவர் பேர் தமிழ் பித்தன் நினைக்கிறேன் ஒருத்தர், ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் ஒருத்தர், பெரிய சொல்ல முடியாது, தமிழ் பித்தன் போட்டிருக்கார். குயில் பாட்டுக்கு நானும் விளக்கம் சொன்னேன், நீங்களும் குயில் பாட்டுலாம் கேட்டுறீங்க. அவர் என்ன எழுதுறாரு குயில் பாட்டுக்கு? அவர் பாட்டுக்கு எழுதியிருக்காரு, எல்லாத்தையும் விட்டுறாரு. அதாவது இந்த குயில் இந்திய நாடாம், அது அந்நியர்களுக்கு கீழே மயங்கி கிடந்தான், அதாவது குரங்கு மாடு கீழே அது கிடந்தான். பாரதி பாடி பார்த்த பொண்ணு அது அந்த மயக்கிலிருந்து விடுபட்டு அந்த நாடு விடுதலை பெறுகிறது. எனவே குயில் பாட்டு நாட்டு விடுதலைக்கு என்று எழுதி போயிட்டார். இது மாதிரி அன்நேச்சுரலா சொல்லக்கூடாது. பாரதியினுடைய வரிகளிலிருந்து நாம் காட்ட வேண்டும். உங்களுடைய நமது கருத்தை பாரதி மேல ஏற்றக்கூடாது. அவர் ஒரு அருமையான பாட்டு ஒண்ணு, அந்த பாட்டு நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படை. அந்த கோலை எழில் படைப்போம்னா அதுல கடைசியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த 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 விருத்தத்துல பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ. ஒரு வண்டி நிறைய பலாச்சுளையை வச்சு வண்டி இழுத்துன்னு போயிட்டு இருக்கான். அந்த பலாச்சுளை எப்படி இருக்குன்னா நல்ல கனிந்து இருக்கிறது. அது எப்படி கனிந்து இருக்குன்னா உள்ள இருக்கிற அந்த அந்த சீடு இருக்கு, அந்த கொட்டை இருக்கிறது, அது வெளியிலே ததும்புகின்ற நிலையிலே தன்னாலே வெளிவரக்கூடிய நிலையிலே பழுத்து கிடக்கிறது. அதுல தேன் கூட விட வேண்டாம், அப்படி இருக்கக்கூடிய பலாச்சுளை. அதுல வண்டு மொய்க்கிறது. அந்த வண்டு அந்த பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் அது பாடுறது என்ன வியப்பு? வண்டுகள் பாடிக்கொண்டிருக்கும். பலாச்சுவை ஏற்றிருக்கூடிய வண்டியில போகும்போது பாடாத இருக்குமா? அதை போல எழுதக்கூடிய இந்த பாடல்ல கடைசி ஒரு லைன் எழுதுறான். அந்த பாட்டினுடைய 3-4 விருத்தங்கள் இருக்கின்றன. சீத கதிர்மதி மேற் பாய்ந்து சென்று, சீத கதிர்மதி மேற் சென்று பாய்ந்தங்கு தேன் உண்ணுவாய் மனமே. இதனுடைய விளக்கத்தை கூற இன்று நேரம் கிடையாது. ஆனா suffice it to say that it refers to குண்டலினி. எப்படி 6 சக்கரங்களில மூலாதாரத்திலிருந்து மேலே கடைசியில ப்ரூமத்தியே என்று சொல்லுவார்கள். ப்ரூமத்தியே லலிதா சகஸ்ரநாமத்திலே வருவது. அந்த ப்ரூமத்தியத்துல ஆரம்பிச்சு மேல போகக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அந்த நிலை, அந்த அந்த தேனை உண்ணக்கூடிய அந்த குண்டலினி சக்தியினுடைய அந்த ஃபைனல் ஐடியா, அதை இந்த லைன்ல கொண்டு வைக்கிறான் பாரதி. எங்க? இயற்கையை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல்ல, கவிதையை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல்ல. எனவே பாரதியினுடைய பாடல்களிலே ஆன்மீக குறியீடுகளும் ஆன்மீக பார்வைகளும் இந்த நாட்டினுடைய சித்தர்கள் சொன்ன அந்த பொருள் மறையான கருத்துக்களும், மறைந்திருக்கக்கூடிய பொருளும் இது இருக்கிறதை பார்த்து கொண்டே வருகிறோம். ஆனா அதையும் தாண்டி இந்த ஆன்மீக கருத்துக்களை அரசியலிலே செலாவணியாக்க வேண்டும் என்று பாரதியினுடைய அணுகுமுறை இருக்கிறதே, அது இந்த பாடல்களே தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதுதான் இந்த காளி ஸ்தோத்திரத்துல 3வது நிலையிலே கர்மயோகம் என்ற அந்த சொல்லை பாரதி பயன்படுத்துகிறான். கர்மயோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம். எனவே அதை பற்றி இந்த 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 பாரதியினுடைய இதில் பார்க்கிறோம். இது போல பல இடங்களில இதை பற்றி சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் ஐ ஹாவ் உங்களோட ஷேர் பண்றதுக்கு எடுத்து வச்சிருந்தேன். அதை சம் ஆஃப் தெம் ஆர் 1 minute. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பாரதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இன்னும் அவருடைய தலைப்பு என்ன அப்படின்னா லௌகீக ஒழுக்கத்திலே வேதாந்தம். அதாவது எப்படி த பிராக்டிக்கல் வேதாந்தா என்பதை செய்முறை வேதாந்தமாக மாற்றினார் என்பதையும் அவர் சொல்லுகிறார். அதுல he is quoting சுவாமி விவேகானந்தா. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவு ஸ்ரத்தையுடன் முயற்சி செய்ய வேண்டும். த வேர்ட் ஸ்ரத்தா, அதுல தான் ஸ்ராத்தம் என்று வந்தது. பித்ருகளுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்கள் இருக்கிறதே, ஸ்ராத்தம் என்பது ஸ்ரத்தா. One of the qualities inscribed for the students in the olden days, from the times of Taxila, the university, அங்கிருந்து ஆரம்பிச்சு காஞ்சி கடிகை வரை, Shraddha was the most important quality required for a student. An unwavering commitment and dedication and application and interpretation
அண்ட் நெவர் கோயிங் அவே ஃப்ரம் த செட் பாத். இதுதான் ஸ்ரத்தாங்கிறது. அப்போ அவர் எழுதுறார், ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவு ஸ்ரத்தையுடன் முயற்சி செய்யட்டும். மீன் பிடிப்பவன் தன்மை ஆத்மாவென நினைத்தால் அவன் இன்னும் திறமையுள்ளவனாக மீன் பிடிப்பான். He become a fisherman becomes more efficient if he has that Vedanta idea within him. எப்படி அப்ரோச் பண்றாங்க பாருங்க. அவன் இன்னும் திறமையுள்ள மீன்பிடிப்பவனாக மாறுவான். ஒரு மாணவன் தன்னை ஆத்மாவென நினைத்தால் அவன் இன்னும் ஆற்றல் படைத்த மாணவனாவான். ஒரு வக்கீல் தன்னை ஆத்மாவென நினைத்தால் அவன் இன்னும் சிறந்த வக்கீலாவான். இவ்விதம் எல்லா ஜாதியாரும் மக்களும் இதன் மூலம் மேம்பாடடைவார்கள் என்று பாரதி எழுதுகிறார் தன்னுடைய கட்டுரையில. அப்போ எந்த அளவு பாரதியினுடைய கட்டுரைகள்ல பார்க்கும்போது கவிதைகளை தாண்டி கட்டுரைகள்ல சமுதாய சிந்தனைகளும் இந்த சமுதாயத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்ற அக்கறையும் பாரதிக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். At the same time, it is not missed in the poems. It is the same பாரதி. அதே தங்கத்துல தான் ஒன்னு ஒரு வடிவமா பண்ணிருக்கோம், இன்னொரு வேற வடிவமா பண்றோம். ஒன்னு தங்கத்திலேயான வெவ்வேறான ஆபரணங்கள். ஒன்றை காதுக்கு அணிகிறார்கள், ஒன்றை கழுத்துக்கு அணிகிறார்கள், ஒன்றை தோளுக்கு அணிகிறார்கள், ஒன்றை கைக்கு அணிகிறார்கள். ஆனா எல்லா அடிப்படையில தங்கம். அதை போல பாரதி கவிதை எழுதுகிறான், வசன கவிதை எழுதுகிறான், பத்திரிகைக்கு கட்டுரைகள் எழுதுகிறான், தானே வெவ்வேறு விதமான சிறு கதைகள் எழுதுகிறான். இது அத்தனையும் பொதிந்துள்ள பேக்ரவுண்ட், டோட்டல் பேக்ரவுண்ட், try to lift the society with the idea of Vedanta or the spiritual life. So, in the spiritual connectivity to the running politics of those times, for the liberation of the country, what attracted Bharati? எனவேதான் பாரதியினுடைய பாடல்கள்ல, பக்தி பாடல்களிலே இதை காணாமல் போய்விடக்கூடாது என்று நான் மறுபடி உங்களிடையே திரும்ப திரும்ப இதை அங்கங்கே ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக காட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா பாரதி பாடல்கள் ஏதோ பஜனை மடத்துக்கு மட்டும் சொந்தம், காளி பாட்டை பாடுறது ஏதோ ஒன்று போயிட்டு கை தட்டிட்டு போறது அப்படி இல்லை. அவன் எல்லாத்துலேயுமே உள்ள வச்சிருக்கிறான். இந்த நாட்டுக்கு எது தேவையோ அதைத்தான் எடுத்து கொடுத்திருக்கிறான் பாரதி. அதை சரிவர நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Forget about the good and bad of this basic policies. ஆனா அதை பாரதி எப்படி செய்தான் என்பதை தான் பார்க்கணும். ஏன்னா பாரதியை பற்றி படிக்கும் போது நாம் அவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதாவது as readers and students of Bharati, we have to understand Bharati first. Then you become judgmental. உடனே பாரதிக்கு பாரதி திருவள்ளுவரை பற்றி திருவள்ளுவருக்கு காவி கலர் பூசாதேங்கிறான், இதுக்கு நெத்தியில இது போடாத அதை போட என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க. இலக்கியம் என்பது வேறு, இலக்கியத்தை உணர்ந்து கொள்வது என்பது வேறு, அந்த இன்டர்பிரிட்டேஷனை நீங்க வெளியில சமுதாயத்தில் எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது வேறு. So somewhere we should not lose sight and idea. So we are students of Bharati, we have to understand Bharati. We are not here to sit in judgment over whether this is right or that is not. That is preempting the issue. You should not put the cart in front of the horse. என்ன சார் ஆகும் கேட்டான் ஒருத்தன். இந்த ஓல்டு ஒரு இங்கிலீஷ் அடேஜ் இது. டோன்ட் புட் த கார்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹார்ஸ். ஏன் வண்டிக்கு முன்னாடி தான் குதிரையை வைக்கணும், பின்னாடி வைக்க கூடாதுன்னா தப்புனா என்ன காரணம்னா, வண்டி ஓடாதுங்கிறது இல்லை, ஓடினா பின்பக்கம் ஓடும். தட் இஸ் த ப்ராப்ளம். Because your progress is completely cut short and you become retrogressive என்பதனால்தான் அவர் சொன்னார்கள். எனவே அதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ இதுல என்ன சொல்றான், கர்ம யோகம் ஒன்றே உலகில் காக்கும் வேதம் என்னும் தர்ம நீதி சிறிதும் இங்கே தவறல் என்பதின்றி மர்மமான பொருளாம் நின்றன் மலரடி கண் நெஞ்சம் செம்மையுற்று நாளும் சேர்ந்து தேசு கூட வேண்டும். அப்போ இந்த மூன்றாவது பாடல்ல, மூன்றாவது விருத்தத்துல பாரதி என்ன கேட்கிறான் தெளிவா புரிஞ்சுக்கணும். பாரதி கேட்கக்கூடியது என்ன கேட்கிறான் இதுல, நின் மலரடி கண் நெஞ்சம் செம்மையுற்று நாளும் சேர்ந்தே தேசு கூட வேண்டும். தேசு கூட வேண்டும். யாருக்கு? எனக்கு தேசு கூட வேண்டும். நான் என்ன செய்வோம்? தேசுன்னா என்ன? தேசுனா ஒளி என்று பொருள். இன்ஃபேக்ட் தேசுக்கு ஆண்டோனியம் மாசு. மாசு தேசு. இது மாசா இருக்கிறது, அழுக்கா இருக்கிறது. தேசு என்பது ஒளி, அது வேண்டும் என்கிறான். அப்போ நான் போன முறை சொன்னேன் மர்மமான பொருள். சுந்தரராஜன் ஆரம்பிக்கும் போது சொன்னார், இன்னைக்கு வாவேசு அவர்கள் இந்த மர்மத்தை விடுவிப்பார் என்று சொன்னார். ஒன்றும் இல்லை, அந்த லைனை கொஞ்சம் மாத்தி போடணும், அந்த வேர்ட்ஸை கொஞ்சம் மாத்தி போட்டா உங்களுக்கு விட்டு போடும். என்ன எழுதுறான் பாருங்க, மர்மமான பொருளாம் நின்றன் மலரடி கண் நெஞ்சம். அப்படின்னா மர்மமான பொருள் மலரடின்னு வைக்க கூடாது. மர்மமான பொருளாம் நெஞ்சம், இந்த நெஞ்சம் இருக்கிறது அதுதான் மர்மமான பொருள். ஏன்?
புரிஞ்சுக்க முடியாது. அது என்ன செய்யறதுன்னு புரியாது. அது மர்மமான பொருள். ஏன் உங்க என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியாது. இட் இஸ் ஆல்வேஸ் ஏ மர்மம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் என்னதான் நினைச்சாலும் எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது. அவன் பிறந்த போது வந்த நினைவுகள் எல்லாம் அவன் போகும்போது, அவன் வெந்து நீராக போகும்போது அவனோடு போகும். There is no man who has completely emptied his idea to the others. யாரும் சொன்னது கிடையாது, சொல்லவும் முடியாது. எனவேதான் சொன்னான் மர்மமான பொருள். அந்த மர்மமான பொருள் நிந்தன் மலரடிக்கண் சேர வேண்டும். உன்னுடைய மலர் அடியிலே, அந்த அடிக்கு பற்றி நான் போன முறை சொன்னேன். எப்படி இறைவனுடைய திருவடிகள் மாறாமல் இருக்கின்றன. உருவங்கள் மாறலாம், நம்பர் ஆஃப் ஹேண்ட்ஸ், கையில இருக்கக்கூடிய கேடயங்கள், ஆயுதங்கள், அதுல பூ வச்சுட்டு இருக்கும். ஒரு சுவாமி கையில பூ இருக்கும், இன்னொரு 1000 குழல் வச்சுட்டு இருக்கும். இதெல்லாமும் இருக்கும். வெவ்வேறு விதமான வடிவங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது. ஆனா இதையெல்லாம் தாண்டி அந்த மலர் அடிகள் இருக்கின்றனவே, அது அப்படியே தான் இருக்கு. இப்ப சொல்றாங்க, நான் சொன்னது மாதிரி நெத்தியில விபூதி போடாத, இது போட, அப்படி போட சொன்னா கூட காலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. கால் வில் பி ஆல்வேஸ் தேர், த ஃபீட் வில் பி ஆல்வேஸ் தேர். எனவே அதுல எந்த குழப்பம் கிடையாது. ஆனால் அந்த மலர், குழப்பமில்லாத மலரடிக்கு சென்று சேரக்கூடிய என் நெஞ்சம் இருக்கிறதே, அதுல 1000 குழப்பம் இருக்கு. ஸோ இட் பிகம் இன்கம்பேட்டிபிள். நல்ல தூய்மையான ஒரு இடத்துல தூய்மை இல்லாத ஒரு கொண்டு சேர்க்கலாமோ இறைவனுக்கு படைக்கும் போது? ஆகவே அவன் வேண்டுகிறான், இந்த மர்மமான பொருளாக இருக்கிறதே அது தவறல் என்பது. அந்த மர்மத்துல என்னெல்லாம் இருக்கிறது அந்த நெஞ்சத்திலே என்றால், அதுக்கு மேலே சொல்றான். என்ன சொல்றான்? கர்மயோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம். இந்த வேதம் என்ன சொல்கிறது? கர்மயோகம் தான் இந்த உலகத்தை காக்கும். அந்த உலகத்திலே இந்தியாவும் அடக்கும். இங்கே பொதுப்படையாக பேசுகிறான். இன்னும் சில பாடல்களிலே இந்த நாடு என்பதை குறிப்பாக பேசுகிறான் பாரதி. அதுக்கு என்ன அகச்சான்று? நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பாடல். நான் ஊரு குழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் நெஞ்சு பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம். இதுல சில விஷயங்களை குறிப்பாலே சொல்கிறான். என்ன அப்படின்னா, ஃப்ரம் த லைன்ஸ் ஆஃப் பகவத்கீதா, 2 important aspects or 3 I can say. ஒன்னு பாரதிக்கு இந்த வேத உபநிடதங்களே இருந்த பற்று. ரெண்டாவது, த கனெக்டிவிட்டி ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி டு நேஷனாலிட்டி. அதை முதலிலே எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் நிவேதிதா மூலமாக, நிவேதிதாவை குருவே என்று சொல்கிறார். எனவே நிவேதிதான குரு விவேகானந்தர். மூன்றாவது என்ன என்று சொன்னால் பகவத்கீதா. இந்த பகவத்கீதையினுடைய அத்தனை பொருளையும் வெவ்வேறு பாடலே கொண்டு சேர்க்கிறான். அப்படி இந்த மூன்றையும் பார்க்கும் பொழுது அவன் இந்த நாட்டுக்கு தேவையாக விளங்கக்கூடிய, சமுதாயத்துக்கு தேவையாக விளங்கக்கூடியது கர்ம யோகம் ஒன்றே. அதை எப்படி சொல்கிறான்? கர்ம யோகம் ஒன்றே உலகில் காக்கும் வேதம் என்று சொல்கிறான். இதுல தர்மம் நீதி என்று சொல்கிறான். அடுத்து என்ன சொல்றான்? காக்கும் வேதம் உலகத்தை எப்படி காக்கிறது? தர்மம் நீதி இரண்டையும் இழைத்து இந்த உலகத்தை கர்மயோகம் காக்கிறது, பாதுகாக்கிறது. இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்து போடும். இந்த உலகத்திலே இருக்க உயிர்கள் வாடிவிடும். அதுதான் அவனுடைய தர்மம். தழைக்க வேண்டும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே என்பது பகவத்கீதை. அந்த வார்த்தைகள் தான் அவன் சொல்றான். அப்போ தர்மம் நீதி சிறிதும் இங்கே தவறல் என்பதின்றி. அப்போ வாட் இஸ் இஸ் ரிக்வயர்மெண்ட்? காளி, நீ என்ன செய்ய வேண்டும்? இங்கே தர்மமும் நீதியும் தழைத்தோங்க வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அது என்ன சொல்லணும்? தவறல் என்பதின்றி அப்படிங்கிறான். அது தழைத்தோங்க வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று இட் சுட் நாட் ஃபால்ட். தர்மமும் நீதியும் இந்த நாட்டில் ஃபால்ட் ஆகக்கூடாது, தவறக்கூடாது என்கிறான். இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, தர்மம்னா என்ன? இப்போ தர்மம்னா என்ன? இப்ப தர்மம்னா என்னன்னு கேட்கறதுக்கு நம்ம சில பேர் என்ன தர்மம்னா யாருக்காவது டு கிவ் டொனேஷன் ஆர் சம்திங் லைக் இது. ஒருத்தர் கொடுக்கறது, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி சொன்ன மாதிரி இது கையில கொடுக்கறது, யாருக்காவது கொடுக்கறது, உள்ளது கொடுக்கறது, அன்னதானம், தானம் கொடுக்கறது, தர்மம் கொடுக்கறது. ஆனால் அறம் என்பதில் தாண்டி நிற்கிறது. அப்ப பாரதி இங்க தர்மம் என்பதை என்ன பொருளை சொல்கிறான்? அறம் என்று சொல்கிறான். அப்படி பாரதி தர்மம் என்று சொன்னதற்கு அறம் என்ற பொருள் தான் வரும் என்று எங்கேருந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் கம்பன் எழுதுகிறான் தர்மத்தின் தனிமை தீர்ப்பான். யாரு? அதாவது டைட்டில் கொடுத்துருவான் கம்பன் ஒவ்வொரு கேரக்டருக்கு. நாங்களே இந்த பட்டிமன்றத்துல வழக்காடு மன்றம்
இதுல கட்டுரைகள் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. அந்த காலத்திலிருந்து கம்பன் விழாக்கள்ல பங்கு கொள்பவர்கள், ராமாயணத்தை எழுதுபவர்கள். சிறியன சிந்தியாதான். யாரு? அப்படியே வாலி. வாலிக்கு பேரு சிறியன சிந்தியாதான். வாய்மையும் மரமும் காத்து இன்னுயிர் துறந்த வள்ளல் அப்படின்னு ஒருத்தனுக்கு பேர் கொடுப்பான். யாரா கேட்டா தசரதன். அது மாதிரி அறத்தின் நாயகன், நடையில் நின்றுயர் நாயகன் யாருன்னு கேட்டா ராமன்மா. இப்ப இங்க என்ன சொல்றான்? தர்மத்தின் தனிமை தீர்த்தான். இப்ப என்ன பொருள் இங்க? தர்மம் எங்கு இருக்கிறதோ அந்த தர்மம் அழிந்துபடாமல் அதுக்கு துணையாக நின்று உதவி யார் என்று சொன்னால் ராமாயணத்துல ஆஞ்சநேயன். அப்போ தர்மம் என்பதற்கு ராமன் தான் பொருளாக நிற்கிறார். எப்படி ராமன் தன்னுடைய துணையான சீதா பிராட்டியை இழந்து அவன் தனித்திருக்க நேரத்திலே அந்த தனிமையை அவளை கண்டு நல்ல செய்தி சொல்லி அவளை மீட்பதற்கான உதவி செய்து நிற்கிறானே ஆஞ்சநேயன், அவன்தான் தனிமையை தீர்த்தான் என்று ஒரே வார்த்தையில கம்பன் சொல்லி செல்வான். அப்ப தர்மம் என்பதற்கு பொருள் என்ன என்றால் அறம் என்று கொள்ள வேண்டும். அப்ப இந்த நாட்டில் எப்படிப்பட்ட அறம் வேண்டும் என்று சொன்னான்? அதுக்கு நம்ம வள்ளுவன் கிட்ட போகணும். ஏன்னா இந்த இன்டர்பிரேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பாரதி காளி பாட்டுல இவ்வளோ ஜெனரலைஸ்டா எழுதுறான். இவ்வளோ பொறுப்பாக நாட்டினுடைய உயர்வை பற்றி எண்ணி ஒரு பக்தி பாடல் எழுதுகிறான். அதுக்கு பின்னாலேயும் பார்க்க முடியாது. முன்னாலேயும் பார்த்தது கிடையாது, பின்னால இப்போ ஞானசம்பந்த பெருமான் உலக உயிக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். நம்ம நாட்டு பக்தி பாடல்கள்ல பொதுநலம் எப்போதுமே கலந்திருக்கும். அது இல்லை என்று சொல்ல முடியாது. நாடு உய்ய வேண்டும் என்றுதான் பாடியிருக்கிறார்கள். அது அது எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் என்ன என்று கேட்டால், ஈவன் த ஸ்பெசிபிகேஷன். ஏன்னா இந்த நாடு இருக்கின்ற நிலைக்கு எப்படி நல்ல மருத்துவன் நோய்க்கு மருந்தை கொடுப்பானோ அதே போல இந்த நாட்டுக்கு தேவையான சொற்களை எல்லாம் பயன்படுத்தி பாரதி தன்னுடைய இந்த இந்த காளி பாடல்களை எழுதுகிறான். என்ன சொல்றான்? தர்ம நீதி சிறிதும் இங்கே தவறல் என்பதின்றி. அப்ப தர்மம் என்பது அறம். அறம் என்பது என்ன என்று கேட்டால் வள்ளுவன் பேசுகிறான். அதுவும் உங்களுக்கு தெரிந்த குரல் தான். குரலை தெரியாத இருக்குமா யாருக்காது? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம். அப்போ அழுக்காறு கூடாது, அவா வெகுளி இன்னாச்சொல், இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறது. எவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அவன் வாழ்ந்த காலத்துல. அழுக்காறு இங்க பொறாமைதான் போச்சு. இந்த நாடு பிறர் கைக்கு, அந்நியன் கைக்கு போறதுக்கு காரணமே அழுக்காறு தான். அழுக்கு ஆறு வழியாக, அந்த ஆறு வழியாக அந்நியன் உள்ளே நுழைந்தான் என்பதுதான் வரலாறு. ஆசை, பேராசை. கூட ஒண்ணுத்து கொடுத்தா காட்டி கொடுத்த எட்டப்பர்கள் இந்த நாட்டிலே பல பேர் இருந்தார்கள். பாரதியே காட்டி கொடுத்தவன் இருந்தான் பின்னாலே இருக்கக்கூடிய. அழுக்கார வெகுளி, சினந்து வெகுண்டு, இப்படி தேவையில்லாத குணங்கள் இருக்கிறது, அழிக்க வேண்டும் என்பதை இந்த அறத்திலே கொண்டு காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அது இன்னொரு முக்கியமான விஷயம் வள்ளுவன் சொல்வது, அறத்தை பற்றி சொல்லக்கூடியது ஒரு பாடல் குரல் எனக்கு ரொம்ப பிடித்த குரல். அறத்தான் வருவதே இன்பம். எப்படி தான் பாருங்க, அறத்தான் வருவதே இன்பம், அப்புறம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. நீ என்னதான் பிரயோஜனமே கிடையாது, நீ வேஸ்ட். வெறும் குப்பைக்காக நீ அறத்தை மறக்கலாமா? ஒரு நாள் தப்பு பண்ணிட்டு தூங்க முடியுமா? சரியா? கையில காசு சேரலாம், வீடு பங்களாதான் இருக்கலாம். சரி, இப்பெல்லாம் அது மாதிரி இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. தூங்குறோம்னு நினைப்போம். அவன் தூங்குறானா? மனசு இருக்கிறது, அந்த மனம் காட்டி கொடுத்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிறது எல்லாருக்கும். ஆகவே அவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட ஒரு தர்மம், இப்படிப்பட்ட ஒரு நீதி, இதுல என்ன அப்படின்னா, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த என்று சொன்ன ஒரே வார்த்தை புறத்த. இது என்ன சொல்றான்? அறத்தான் வருவதே இன்பம். அப்போ வள்ளுவன் காட்டக்கூடிய 3 பால் என்ன? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இப்ப இன்பத்தை தேடி ஓடுகிறாயே, அறத்தை விட்டு விட்டா புறத்த இருக்கக்கூடிய பொருளினாலே எந்த புகழும் கிடையாது. அப்படியும் அதுக்கு பொருள் சொல்லலாம். புகழும் இல்ல, புகழுக்காக பாடுகிறாயா? அதுவும் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே தர்மம் நீதி சிறிதும் இங்கே தவறல் என்பதன்றி, இது தவறாமல் இந்த நாட்டில் இருக்க வேண்டும். காளி, அதற்கு நீ துணை புரிய வேண்டும். சரி சார், தர்மம் சொன்னீங்க, நீதினா என்ன? நீதிங்கிறது ஒரு மீனிங் இருக்குல்ல. அது நீதி என்பது ஒழுக்கத்தை நீதி என்று சொல்லாரு. அதுதானே நீதிக்கு வள்ளுவன் காட்டக்கூடிய அடையாளம் என்ன என்று சொன்னால் தராசு தான். சான்றோர் கனி என்று சொன்னான் இல்லையா? ஒருபுறம் கோடாமை, அந்த நிலைமை, நடு நிலைமை என்ற அதிகாரம் எழுதுகிறானே, அது நீதிக்கானது. அப்ப அந்த நீதி என்று சொன்னால் என்ன பொருள்? அது மாறாமல் இருக்க வேண்டும். சொல்லியிருந்தான் சார், என்ன ஒரு ஜோக் ஏதோ போட்டிருந்தாங்க.
இங்கே போத்தவன் வண்டியை கொண்டு நிறுத்துறான். அங்கே போலீஸ்காரன் வரான், காசு கேட்டு, சார் இது நோ பார்க்கிங் ஏரியா சார், இங்கே நிறுத்திட்டீங்களே அப்படிமா. அங்கே யாரும் ஒன்றும் போர்டே இல்லையாப்பா அப்படின்னா, கையிலே ஒன்று வச்சுட்டு இருக்கான். அது கொண்டு பக்கத்தில் வச்சுடுறான், பின்னாடியே வச்சுட்டு இருக்கான், இன்னொரு எடுத்துன்னு வரான். இதை பாருங்க அப்படியே நிறுத்திடுறான். நிறுத்திட்டு நோ பார்க்கிங் காசு கொடுங்கறான். அப்போ நீதி என்பது இப்படி வேணுங்கிறவங்களுக்கு இஷ்டப்பட்டு வளையக்கூடாது. இந்த வளையால செங்கோல் போல நீதி இருக்கிறதே, அது என்று ஒரு பொருள். தர்மம் நீதி என்று இன்னொரு பொருள். இந்த இந்த ஒழுக்கம் என்பதற்கு பேர் எப்படி, ஒழுக்கம்னு எப்படி பேர் வந்தது? அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? ஒழுக்கு என்பது அடிப்படை சொல், வேர் சொல். ஒழுக்கு என்றால் சொன்ன நீர் ஒழுக்கு என்று சொல்லுவார்கள். நீர் ஒழுகி கொண்டே இருக்கிறது, நீர் ஒழுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அது ஒழுக்கு. ஒரு ஒழுங்கிலே இருக்க வேண்டும், அது ஆடலி. ஒழுக்கு என்பது தொடர்ந்து நிகழக்கூடிய விஷயம், அதுதான் ஒழுக்கம். அப்போ இந்த அறச்செயல்கள் எல்லாம் எந்த நாளும் இட் இஸ் நாட் டிஸ்கிரீட், பட் இட் ஷுட் பி கண்டினியூஸ். அப்ப தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலையிலே இது இயங்க வேண்டும் என்பதுதான் பாரதி சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் தவறல் இன்றி என்கிறான். அப்போ இது எங்கும் மிஸ் ஆகக்கூடாது, தவறக்கூடாது, இது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். எனவே அதை சொன்னான், தர்மம் நீதி இங்கே தவறல் என்பதின்றி மர்மமான பொருளாம் நின்றன் மலரடிக்கண். அப்ப இதை எப்படி படிக்கணும் என்பதன்றி மர்மமான பொருளாம் நெஞ்சம். இதையெல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு, இதெல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் பல பேர் துடித்துக் கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறார்களே, அலமலந்து நிற்கிறார்களே, அப்படி இந்த மர்மமான பொருளாம் இந்த நெஞ்சம் இருக்கிறதே, அது நின்றன் மலரடிக்கண் செம்மையுற்று நாளும் சேர்ந்தே தேசு கூட வேண்டும். அப்ப நாளும் சேர்ந்தே, அதே மாதிரி தவறல் என்பதின்றி, இந்த ரெண்டு வார்த்தையும் கண்டினியூட்டியை பத்தி பேசுது. தவறல் என்பதென்றினா நோ மிஸ்ஸிங் அட் ஆல். நாளும் என்று சொன்னால் டெய்லி, எவ்ரி டே, அண்ட் நோ எக்ஸெப்ஷன் அட் ஆல். இட் ஷுட் பி கண்டினியூஸ். எந்த அறமும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடாது. அடிப்படையான அறங்கள் எந்த அறம், அதை விரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஆகவே அதை சொல்கிறோம். அதுவும் அதுக்கு லிஸ்ட் வேணா வள்ளுவர்கிட்ட போகலாம், எல்லா அதிகாரமும் அந்த லிஸ்ட் தான். ஆகவே நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன அப்படின்னா, செம்மையுற்று நாளும் சேர்ந்தே தேசு கூட வேண்டும். என்ன தேசு கூட வேண்டும் என்று சொன்னால், தேசு என்பதற்கு புகழ், ஒளி, கல்வி, அறிவு, பெருமை, இப்படிலாம் பொருள் இருக்கிறது தேசு என்பதற்கு. அதுக்கு எதிர்ப்பதம் மாசு என்று சொன்ன, அதான் வள்ளுவன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனத்துக்கண் மாசு இலனாதல் என்று சொல்லுகிறானே வள்ளுவன். அந்த மாசு இஸ் நாட் ஒன்லி எக்ஸ்டர்னல் பட் ஆல்சோ இன்டர்னல். அப்படி இந்த மாசு இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்கிறான். சரி, இதுல அரசியல்ல ஏன் சேர்க்கிறான்? இந்த அரசியல்ல இந்த விஷயத்தை எப்படி சேர்த்தான் பாரதி? இது என்ன, எங்க இருந்து வந்தது? இது ஆரிய படையெடுப்புனால வந்ததா, இல்ல மாதிரி எங்க இருந்து பார்த்தா சிலப்பதிகாரத்துல பார்க்கலாம். சங்கத்திலிருந்து ரெஃபரன்ஸ். சிலப்பதிகாரம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும். இஸ் இட் நாட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், அதாவது ஐம்பெரும் காப்பியம்ல தலைக்காப்பியம் சிலப்பதிகாரம். அது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதுன்னு சொன்னா, அங்க ஆன்மீகம் அரசியலும் ஒன்றுபடவில்லையா? அப்போ இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து அதை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமைக்கான அதிகாரங்கள். அதுல அடிப்படை வாழ்நிலை தனிமனித ஒழுக்கத்தையும், தனிமனித பெருமைகளையும், தனிமனித பண்பாடுகளையும், அதனுடைய நீட்சிகளையும், அதனுடைய எழுச்சிகளையும், அதனுடைய உணர்ச்சிகளையும், உறவுகளையும் பேசுவது இந்த ஆன்மீகம் இல்லையா? இந்த ஒழுக்கம் இல்லையா? இந்த அறங்கள் இல்லையா? இந்த அறக்கடப்பாடு இல்லை என்று சொன்னால் சமுதாயம் கலகலத்து போய்விடாதா? அச்சாணி இல்லாத வண்டி போல சக்கரங்கள் எல்லாம் கீழே விழுந்து சிதறி விடாதா? எனவேதான் சொன்னான், சிலம்பில வைத்து இளங்கோ எழுதுகிறார், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும். இங்க பாரதி என்ன சொல்றான்? அறம் வேண்டும் என்று சொல்கிறான். வள்ளுவன் என்ன சொல்கிறான்? அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழுமில்லை என்கிறான். ஆகவே இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதை தொடர்ந்து அடுத்து சொல்றான், எந்தன் உள்ள வெளியில், அடுத்த 4 லைன், என்றன் உள்ள வெளியில் ஞானத்து இரவி ஏற வேண்டும், குன்ற மொத்த தோளும் மேரு கோல மொத்த வடிவும் நன்றை நாடு மனமும் நீ என் நாளும் ஈதல் வேண்டும், ஒன்றை விட்டு மற்றோர் உழலும் நெஞ்சம் வேண்டா. அடுத்த பாடல். இதுல என்ன சொல்றான்? என்றன் உள்ள வெளியில் ஞானத்து இரவி ஏற வேண்டும். ஞானத்து ரவி,
ரவி ஏற வேண்டும் என்று சொன்னால் உதயம் பிறக்க வேண்டும் பொருள். சூரியன் உதிக்க வேண்டும், உதய சூரியன் என்கிறார்களே அது. அப்படி இந்த உதிக்கின்ற சூரியன் வருகிறதே, இரவி என்றால் சூரியன், ஏற வேண்டும் என்று சொன்னால் அது வெளிவரக்கூடிய நிலை. இரவி ஏற வேண்டும் எங்க? அது கடலிலே கிடப்பதாக நினைக்கிறோம். அது உலகத்தினுடைய இன்னொரு பக்கம். சயின்ஸ் டாக்ஸ் அபவுட் த நெவர் எண்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் சூரியன். அது வேற விஷயம். ஒரு கவிஞனுடைய கற்பனையிலே வருகிறது, இரவி ஏற வேண்டும். அதாவது அதை வந்து உவமையா சொல்கிறான். ஞான ரவி என் உள்ளத்திலே உதிக்க வேண்டும். அப்ப அந்த ஞானம் என்பது என்ன? என்றன் உள்ள வெளியில் ஞானத்து இரவி ஏற வேண்டும். என்னுடைய உள்ளமாக வெளி இருக்கிறதே, வெட்ட வெளி இருக்கிறதே, அது இருள் சூழ்ந்து இருக்கிறது. அந்த வெளியிலே ஒளி இல்லை. அந்த வெட்ட வெளியிலே ஒளி வேண்டும் என்று சொன்னால் அங்கே சூரியன் உதிக்க வேண்டும். அது எந்த விதமான சூரியன்? ஞான சூரியனாக வர வேண்டும். அப்ப ஞானம் என்பதற்கான பொருளை நாம் தேட வேண்டும். நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும், வந்தே மாதாரம் என்போம் என்று பாரதி பாடுகிறார். யோசித்து பாருங்கள். த பெஸ்ட் டெக்ஸ்ட் அண்ட் த அடையாள குறியுடைய சொற்களை பாரதி எங்கே கொண்டு சேர்க்கிறான் பாருங்கள். ஞானத்திலே, பரமௌனத்திலே, அன்னதானத்திலே. அப்ப யோசித்து பார்த்தா இந்த நாட்டினுடைய அனைத்து பின்னணிகளிலும் இவன் அந்த ஆன்ம பலத்தை, இந்த நாட்டினுடைய பின்னணியாக விளங்கக்கூடிய அந்த மரபு சார்ந்த அந்த நம்பிக்கைகளை மறுபடியும் விதைத்தால் தான் இந்த நாடு வளம் பெறும் என்பதை சுட்டி காட்டுகிறான் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. அதை பார்க்க தவற விடக்கூடாது, அவ்வளவுதான். ஞானத்திலே பரமோன். அதை விட முக்கியம், இந்த ஞானம் வந்தால் நமக்கு பின் என்ன, நமக்கு எது வேண்டும் என்று பேசுகிறானே. அப்ப ஞானம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ஔவையார்கிட்ட போனோம். ஔவையார் என்ன சொல்றா? மோனம் என்பது ஞான வரம்பு. பேசாம இருக்கும். அப்ப வந்து பேசினா ஞானம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப பார்த்தா இன்னைக்கு ஸ்டேஜ்ல எனக்கு தான் மொத்தமா ஞானம் கிடையாது, நான் தான் பேசிட்டு இருக்கேன், மற்றவர்கள்லாம் மௌனமா இருக்கிறார்கள். ஆகவே அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் பேசும்போது, ஒருவன் பேசும்போது வந்து மௌனமா இருக்கிறான். மௌனமா இருந்தா சயின்ஸ் டாக்ஸ் அபவுட் when you are silent you acquire large amount of energy. அப்படியே பிரமாதமா இருக்கு, உடம்புல அவ்வளவு சக்தி வருது. மகாபெரிவா வந்து காட்சியில இருக்கும்போது அவர் வெவ்வேறு மடத்துல எங்க இருந்தாலும், இங்க இருந்தாலும் சரி, பின்னாடி தேனம்பாக்கம் இடத்துல இருந்தார், இங்கேயே மடத்துக்குள்ள இருக்கும். அப்பப்போ மௌனம், காஷ்ட மௌனம் போவார். இந்த காஷ்ட மௌனம் என்பது என்னன்னா, ஆக்ஷன் கூட கிடையாது. இப்படி எழுதி காட்டி, பலகையில் எழுதுறது, ஸ்லேட்ல எழுதி காட்டி, இப்படி இப்படி காட்டுறது, இப்படி தலை புரியலையா அப்படின்னு தலை அடிச்சுமா சொல்லுவான். மௌனமா இருந்து வீட்டுல தொல்லதான். அப்புறம் பா பேசி தொலைப்பா, இது யாரு இப்படி இப்படி ஆக்ஷன் காமிச்சு என்ன புரியல, என்ன தலையில் அடிச்சு, அது ஒரு ஆக்ஷன். இட்ஸ் நாட் பாசிபிள் சார். உண்மையா மௌனம் என்பது, பேசும்போது நம்ம நினைக்கிறோம் வாய்தானே இயங்குகிறது, வாயை மூடுகிறோம். ஆனா அது அல்ல. பேசுவதிலே சிந்தனை இருக்கிறது. சிந்தனை இல்லாமல் பேச முடியாது. மொழியாற்றல் என்ற அந்த நினைவாற்றல் இல்லைன்னா பேச முடியாது. பேசும்போது இந்த உடல் அசைவு இருக்கிறதே, அதுக்கு ஒரு உண்மையில ஒரு சின்ன தலைவலி இருந்தா பேச முடியாது, தொண்டை கட்டினா பேச முடியாது. ஆகவே உடலிலே ஏதாவது உபாதை இருந்தால் பேச முடியாது. அப்ப பஞ்ச ஐம்புலன்களும் ஒருவன் பேசும்போது அதிலே ஈடுபடுகிறது. 5 புலன்களும் ஈடுபட்டாதான் ஒரு பேச்சு நடக்கிறது. எனவேதான் ஔவை சொன்னாள், மௌனம் என்பது ஞான வரம்பு. கட்ட மாதிரி இருக்கக்கூடிய நிலை வரும்பொழுது புற உணர்வே இல்லாமல் போகக்கூடிய விஷயத்துக்கு ஆரம்ப மௌனம். நான் போன முறை ஒரு வாட்டி பேசும்போது சொன்னேன், மௌனம் என்பது நீங்கள் பேசாமல் இருப்பதல்ல, பேசுவதை காதுகளாலும் கேட்காத விஷயம். உங்கள் சூழலையே மௌனமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாட் only you must be silent, but your entire atmosphere should remain silent even when it is shouting. எந்த இடத்துல போனாலும் தன்னை மறந்து இருக்கிறானே அவன் தான் யோகி. யோகிக் போஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். அப்ப மௌனம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால்தான் அது ஞான வரம்பு. வாட் a beautiful word. ஔவையார் பத்தி நான் கூட சொல்லியிருந்தேன், ஔவையார் பத்தி பேசணும். ஞான வரம்பு, அந்த வரம்புக்குள்ள இருக்க வேணும். அதாவது இந்த மௌனம் என்று சொல் இருக்கிறதே, அதுக்கு அரிய பொருள் இருக்கு. நான் சொன்னது இந்த 2 விஷயம் தான். ஒண்ணு, நீங்கள் மௌனமாக இருப்பது மட்டுமல்ல, எந்த விதமான ஒலியும் உங்களிடையே வரக்கூடாது. மௌனத்திலே நீங்கள் ஆழ வேண்டும். மௌனத்திலே ஆழ்ந்தார் அப்படின்னா அதான் பொருள் இருக்கிறது. ஆகவே அதை சொல்கிறான். ஞானத்து ரவி ஏற வேண்டும், குன்றமொத்த தோளும் மேரு கோலமொத்த வடிவம். என்ன சார் இது என்டையர்லி ஆப்போசிட்டா இருக்கு. இப்படி ஒன்றுமில்லாமல் பேசாமல் பிறங்கு நிலையிலே நிற்கின்ற ஒருவனை வைத்துவிட்டு பாரதி பேசுகிறான். திஸ் இஸ் த லீடிங் டேர்ம். அதாவது ஒரு தேர்ந்த ஒரு வக்கீல் என்ன செய்வான், எதிராளி கட்சியில இருக்கிற அந்த 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 ஆர்குமெண்ட்ல இருக்கிற ஓட்டைகளை கண்டுபிடிவான்.
அது மாதிரி பாரதி அப்படி எழுதி கொண்டு வரான். என்ன ஞானத்திலே பரமோனத்திலே, ஞானம் என்பது மோன வரம்பு, தர்மம் நீதி எல்லாம் பேசிவிட்டு உனக்கு என்ன குன்றமொத்த தோளும் மேரு கோலமொத்த வடிவும், இவ்வளவு பெரிய புஜம் இதுக்கு, இவ்வளவு பெரிய ஆகிருதி என்னத்துக்கு உனக்கு? அப்போ இதெல்லாம் அங்க இந்த பின்னணியிலே உன்னை நீ பண்படுத்தி கொண்டு நீ பிறகு ஊருக்கா வர வேண்டும். ஞானத்திலே சிறந்தவன் இந்த ஒரு சின்ன ஒரு பக்கெட்டை தூக்க முடியாது. நம்ம நாட்டில் பார்க்கும்போது the greatest people, the rishis, they were not only mentally strong but physically also strong. அது இருக்கு, நிறைய லிஸ்டே இருக்கு. அதை பத்தி நிகா பேசணும். விஸ்வாமித்திர பத்தி பேசினா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம். அவரோட ஸ்ட்ராங் மேன் கிடைக்க முடியாது, பிசிக்கலி சொல்றேன். அப்போ பாரதி என்ன சொல்ல, முதல்ல இந்த மனத்தை பண்படுத்து, உள்ள நல்ல விஷயமா கொண்டு வா. அது நச்சு மரமாக இருக்கக்கூடாது, மரம் நல்லதாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த மரம் வலிமையாக வளர வேண்டும். சொல்றான், இப்படிப்பட்ட மனத்தோடு இருக்க வேண்டிய காளி நீதான் கொடுக்கணும். அதெல்லாம் நீ கொடுப்பாய். என்ன சொல்றான், குன்றமொத்த தோளும் மேரு கோலமொத்த வடிவும் நன்றை நாடு மனமும். வலிமை இருந்தா போறாது, அந்த வலிமை என்பது நல்ல விஷயத்துக்கு பயன்பட வேண்டும். இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலத்தை ஹீரோ எல்லாம் நல்லவனா இருந்தா, வில்லன் எல்லாம் மோசமா இருந்தான். இப்ப வில்லனே ஹீரோ ஆயிட்டாங்க. ஸோ யூ பிகம் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட். இதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவனே தெரியல. தெர் இஸ் நோ கிளியர் கட் ஸ்கேல். இவனா அவனா தெரியாது, அப்படி போயிடுது. ஆனா வல்லவர்கள் நல்லவர்களா இருக்க வேண்டும். அதான் ஒரு நாட்டுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு நன்மை கொடுக்கும். அப்ப நன்றை நாடு மனமும் என்றால், இந்த நன்று என்ன நன்று, எனக்கு வீடு பணம் காது வசதி எல்லாம் வேணுங்கிறது அப்படி இல்லை. இந்த சமுதாயத்துக்கு நன்றை நாடு மனமும் நீ எந்நாளும் ஈதல் வேண்டும். அம்மையே, நீ எனக்கு இதை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளேயே இருக்கக்கூடிய வலிமையை, ஆற்றலை பெருக்க வேண்டும். புறத்திலே இருக்கக்கூடிய எனது செய்கை, இந்த சமுதாயத்திலே நான் வாழக்கூடிய இந்த மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய எனது செய்கை, அதுதான் திரும்ப திரும்ப சொல்லலாம், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. அது அக்ஷர லட்சம், தங்கத்துல வைரத்துல எதுல வேணா எழுதி வச்சுங்க. யாரா இப்ப கேட்பான், இப்படி எனக்கு கொடுப்பா எல்லாத்தையும், அன்னையே எனக்கு 1000 கோடி ரூபாய் கொடு, எதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு? எவனா கேட்பானோ? யாருக்கும் தெரியாத கொடுமா. 1000 கோடி கொடுத்துட்டே நிறுத்திடாது, என்ன அடுத்த 1000 அப்புறம் கொடு, அடுத்த டோஸ்ல கொடு, ஒவ்வொரு வாரமும் கொடுமா. யாராவது சொல்லுவா, வல்லமை தாராயோ, வாட் அ ஃபென்டாஸ்டிக் பவர்ஃபுல் வேர்ட். எதுக்கு? இந்த மாநிலம் பயனுற வாழ்த்து இருக்கு. குன்றையொத்த தோளும் மேரு கோலமுத்த வடிவம் எனக்கு வேணும். திஸ் இஸ் டூ இண்டிகேஷன் ஆஃப் கிரேட் ஸ்ட்ரெங்க். நான் வழக்கமா சொல்றது, கம்பனை விடாத சொல்லிட்டு இருக்கிறோம். கம்பன் கும்பகர்ணன் வலிவுடையவன் என்று சொல்வதற்கு என்ன சொன்னான்? தோளைத்தான் சொன்னான். தோளோடு தோல் சில தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமால் என்று சொன்னான். அப்ப இந்த தோளுக்கு இருக்கக்கூடிய பெருமை இருக்கிறது. குன்ற மலை போன்று இருக்கும். குன்றுனா சின்ன மலை, இது மேரு பெரிய மலை. எல்லாம் மலைச்சிப்பாக நிற்கிறது, அதான் மலைன்னு பேரு. மலைத்து நிற்கிறோமே அந்த மலை. ஆகவே நன்றை நாடு மனமும் நீ என் நாளும் ஈதல் வேண்டும். கடைசி லைன் இதுல, ஒன்றை விட்டு மற்றோர் உழலும் நெஞ்சம் வேண்டா. இங்க எப்படி நாம படிக்கணும்? ஒன்றை விட்டு மற்றோர் ஒன்றை விட்டு. அந்த மற்றோர் என்பதை முன்னாடியும் சேர்த்துக்கணும், பின்னாடியும் சேர்த்துக்கணும். நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் ஆல்வேஸ். ஏன்னா இந்த ஃபார்ச்சுனேட்டா அந்த மர்மமான பொருள் என்பது போன வாரம் கடைசியா அப்படியே மர்மமா நின்றுடுத்து. இன்னும் பெரிய மர்மம் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல தமிழ்வாணன் எழுதுவார், கல்கண்டுல கதை எழுதுவார். தொடரும் ரொம்ப ஆர்வத்தோட படிப்போம். ஏன் மாணவர் நாட்கள் ஸ்கூல் படிச்சுருவோம். அங்க சங்கர்லால் வந்தார், திடீரென்று பூனை பாய்ந்து ஓடியது, அங்கே ஒரு கோடு போடுவான், அப்படியே நின்றுடும், தொடரும் போட்டுருவான். மறுநாள் போதா அந்த பூனை கதவை தாண்டி ஓடிதுன்னு எழுதுப்பான். விஷயம் அது மாதிரி போன வாரம் மர்மமா பொருள் என்று சொன்னாலும் அந்த மர்மம் என்ன அப்படி மாத்தி போட்டு பார்க்க. மர்மமான பொருள் நமது நெஞ்சம், அன்னையுடைய மலரடி அல்ல. அந்த மலரடியிலே மர்மமே கிடையாது, அது அனைவருக்கும் அருளக்கூடிய. நமக்கு 1000 மர்மங்கள் இருக்கின்றன. ஆகையினால அதை மாற்றி போட வேண்டும். அது மாதிரி இங்க கடைசியில ஒன்றை விட்டு மற்றோர் உழலும் நெஞ்சம் வேண்டார். அந்த உழலும் நெஞ்சம் என்பதுக்கு என்ன பொருள்? மனம் உழலுகிறது, உழன்று கொண்டிருக்கிறது. உழலுதுல தெரியும், திரும்ப திரும்ப ஒன்றையே நினைத்து கொண்டிருக்கிறது. கருதி கருதி கவலைப்படுவார் என்று பேசுகிறார் முருகன் பாட்டுல. கருதி கருதி கவலைப்படுவார். ஒரு தப்புன்னு நினைக்கிறது, ஐயோ தப்பா நினைக்கிறது, ஐயோ தப்பா. வீட்டுல வாசகதை பூட்டினாலும் பூட்டிய மாதிரி பாவான், திறந்து போடும், திறந்துட்டு மறுபடியும் போட்டோமா. இப்படி மனசுல 1000 விதமான கவலைங்கிறதே வலை, அது போட்டு பிடிக்கிறது நம்மள, இந்த வலைக்குள்ள நம்ம பிடிச்சிக்கிறது. ஆகவே என்ன பண்ணுவாங்க? ஒன்றை விட்டு மற்றோர் ஒன்றை விட்டு.
குரங்கு ஒன்றை பற்றி கொண்டே இருக்கிறது. கம்பன் பாட்டு மறுபடியும் கம்பன் சொன்னா, குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்போ என்று பாடினானே, அதே போல அந்த கொம்பும் குரங்குக்கும் உள்ள பொருள் என்ன, அது பற்றி கொண்டே இருக்கும். அதே போல நாமும் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி கொண்டே இருக்கிறோம். ஒன்றை விட்டு மற்றோர் உழலும் நெஞ்சம் வேண்டா. அப்ப பாரதி இந்த 2 பாடல்களும் என்ன கேட்கிறான் என்று சொன்னால், இந்த நாட்டுக்கு என்னை பயன்படக்கூடிய ஒருவனாக மாற்று. எப்படிப்பட்ட அறிவு கொடுத்தாய்? என்ன மாதிரி அறிவு கொடுத்திருக்கிறாய்? இந்த அறிவு, இவ்வளவு பெரிய அறிவு கொடுத்திருக்கிறாயே, அறிவோடு படைத்து விட்டாய். ஆனா இந்த அறிவை பிறருக்கு பயன்பட செய்யக்கூடாது. அதுதான் அவனுடைய கேள்வி. அப்போ அந்த சாதாரண பாட்டுல அவன் பாடக்கூடிய பாடல், இதை வெளிப்படையாக எழுதக்கூடிய பாடல், இந்த காளி தோத்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல். இப்ப நமக்கு புரியுது, ஏன் காளி பாட்டு 2-3 பாட்டு பாடுறான், ஏன் சக்தி பாட்டு பல பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறான். இது போன்ற பக்தி பாடல்கள் ஏன் பல பாடல் கண்ணனை பாடுகிறான், காளியை பாடுகிறான், முருகனை பாடுகிறான், விநாயகரை விநாயகர் நான்மணி மாலை மறுபடி படிச்சு பாருங்க. நான் சொன்னது மறுபடியும் படித்து பாருங்க. இந்த நாட்டில் மண் மீது உள்ள மரங்கள், செடிகள், கொடிகள், புழு பூச்சிகள் யாவும் எல்லாம் நலம் பெற வேண்டும் என்று நான் சொல்வேன். கணபதியே, நீ ஆம் என்று தலையசைத்து எனக்கு உத்தரவு கொடு. அவ்வளவுதான். நீ இப்படியா உத்தரப்பா? விநாயகர்ல ஆரம்பிச்சு கடைசியில எல்லா விதமான பாடல்களிலும், எல்லா விதமான பக்தி பாடல்களிலும் உள்ளே நுழைந்து பார்த்தால் பாரதி இந்த சமுதாயத்தை கவலைப்பட்டான். ஆனா அது ஒவ்வொன்றுத்திலையும் ஒவ்வொரு இன்டீரியர் விஷயம். பொதுவா சொல்றான், ஒரு அழகான கோலம் என்று சொன்னால் அது அந்த புள்ளிகள் எங்கே இருக்க வேண்டும், அந்த புள்ளிகள்லாம் சேர்த்தாதான் அழகான கோலமாகும். அப்படி ஒற்றை ஒற்றை புள்ளிகளாக, அருமையான கருத்துக்களாக, தெளித்த விதைகளாக அவைகளை பாரதி தன்னுடைய கவிதைகளை போட்டு வைத்தான். அந்த கவிதைன்னா என்ன அர்த்தம்? கவித்து வைக்கப்பட்ட விதை. இதெல்லாம் விதைகள், கருத்து விதைகள் தான் கவிதை. ஆகவே பாரதி அந்த விதைகளை இந்த மண்ணிலே போட்டான். அதை எடுத்து நம்ம மனத்திலே போட்டுக் கொள்கிறோம். இது மனத்திலே இது வளர்கிறது. ஆகவே இந்த போன்ற செய்திகளைத்தான் பாரதி பேசுகிறான். தொடர்ந்து இந்த பாடலை பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.